Assalamu alaikum. Hello Nanba. Welcome to TechSerandib. நான் உங்கள் Serandib Tamizhans. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து விண்டோஸ் யூசர்ஸ்க்காகவும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காகவும் ஒரு சில வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிருந்தோம். பட் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஒரு சில iOS யூசர்ஸ், அதாவது ஐஃபோன் யூஸ் கொஞ்சம் பேர் ப்ரோ எங்களுக்காக வீடியோஸ் போடுங்க, ஐஃபோன் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு யாரும் கேட்கல. பட் கேட்பாங்க நினச்சி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கான ஐஃபோன்ஸ்லேருந்து, அதாவது iOS டிவைஸ்லேருந்து ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சூப்பரான டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேபி இது ஒரு பெஸ்ட்டான டூலாகவும் இருக்கும். ஐடூன்ஸை பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் பெஸ்ட்டான டூல். ஸோ அப்படி என்ன பெஸ்ட்டான டூல்ன்றதை வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பா, அந்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டூலோட நேம் 3U டூல்ஸ். எஸ், நான் இவ்வளோ சொல்லிட்டு நேம் 3U டூல்ஸ் பார்த்து தான் ஐடூன்ஸில் பண்ணுற எல்லா வேலையும் இதுலேயும் பண்ண முடியும். அதே மாதிரி ஐடூன்ஸில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை ஒவ்வொன்று செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த 3U டூல்ஸை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் ஐடியூன்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐடியூன்ஸ் இருந்தால் மட்டும்தான் 3U டூல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டோட ஒஃபிஷியல் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்ததாக உங்கள் iDevices USB மூலமாக கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையான்றது ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும். அதை ட்ரஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இப்போ செட் பண்ணி வச்சிருக்க வால்பேப்பர்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷோ ஆகும். உங்கள் ஃபோனோட iOS வெர்ஷன், உங்கள் ஃபோன் ஜெயில் பிரேக் பண்ண படிக்குதா இல்லையா, டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவ் ஆகி படிக்குதா இல்லையா, உங்கள் ஃபோனோட IMEI நம்பர், CPU, பேட்டரி ஹெல்த், இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்றதை ஒன்றா ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஆப்ஸ்ன்ற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி தேவைப்பட்ட இதில் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் உங்கள் பீஸில் இருந்து iDevicesக்கு ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த லொக்கேஷனில் ஃபைலை அப்லோட் பண்ணணுமோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற இம்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா தேவையான ஃபைல்ஸ், வீடியோ, ஆடியோ, எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மூலமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் iDeviceல இருந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பிசிக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்காலும் ஜஸ்ட் இதே சேம் மெத்தட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிஃபால்ட் iDevicesல இருக்கக்கூடிய மியூசிக் பேருக்குள்ளேயும் MP3 சாங்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ்க்கும் அதே மாதிரி தான். வீடியோ ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ஆப்பிள் டிவியில் ஷோ ஆகும். மியூசிக் ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணுற MP3 எல்லாமே மியூசிக் பிளேயருக்குள்ளே ஷோ ஆகும். ஐஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேரெக்டாக மியூசிக் பிளேயருக்குள்ளேயும் ஆப்பிள் டிவிக்குள்ளேயும் ஆடியோஸ், வீடியோஸ் எதையுமே சேவ் பண்ணிக்க முடியாதுன்றது. ஸோ நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் ஐடியூன்ஸ்லேயும் பண்ணிக்க முடியும் தானே, அதுக்கு எதுக்கு இந்த 3 டூல் யூஸ் பண்ண முடியும்? பட் இதில் ஐடியூன்ஸில் பண்ண முடியாது, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்ப்போம். அதெல்லாம் ஒவ்வொன்று பார்ப்போம். ஆனாலும் ஒரு சில ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் ஜெயில் பிரேக் பண்ணப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமா இருக்கும். பட் நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஜெயில் பிரேக்னு என்ன தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு எல்லாம் ரூட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இதில் ஜெயில் பிரேக். அப்படி ஜெயில் பிரேக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸோட செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இது எதுவுமே வராது. ஸோ அதை பற்றி நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் இந்த ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு முடியும். அதே மாதிரி இதில் ரிங்டோன் அண்ட் வால்பேப்பர்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் ரிங்டோன்ஸ், வால்பேப்பர் ஏதாவது டெவலப் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னாக்கானு டேரெக்டாக உங்களோட ரிங்டோன் லிஸ்ட்லேயும் சேவ் ஆயிரும். அதே மாதிரி வால்பேப்பரும் அதே மாதிரி தான் டிஃபால்ட்டான வால்பேப்பர் லிஸ்ட்லேயே சேவ் ஆயிரும். அது வந்து ஜஸ்ட் இமேஜாவோ ஃபோட்டோவாவோ உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகாது. ஓகே, அடுத்த ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளாஷ் அண்ட் ஜெயில் பிரேக் என்ற பேஜுக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இதில் ஒரு சில முக்கியமான டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் தயவு செஞ்சு இதில் இருக்கிற எந்த டூல்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இதில் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் ஒரு ஐஃபோன் ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கான இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்களும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த டூல்ஸை வச்சு உங்களுக்கு உங்கள் ஐஃபோனுக்கு புது சாஃப்ட்வேர் ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஃபோனை ஜெயில் பிரேக் பண்ணுறது, அதே மாதிரி பிக்கான ஃபோன்ஸை அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ நானும் இதெல்லாம் பார்த்து டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் எங்களுக்கும் இதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கும் சரியாக தெரியாது. நாங்களும் இன்னும் ஒரு தடவை கூட இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல. பிகாஸ் கையில் இருக்கிறது ஒரு ஐஃபோன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டூல்ஸ் எல்லாமே இந்த டூல்ஸ் பாக்ஸோட கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற டூல்ஸை வச்சு ஃபோனை பேக்கப் பண்ணுறது, ரீஸ்டோர் பண்ணுறது, அதே மாதிரி ஃபோனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதுல இருந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் என்ன ஏதுன்றது புரிஞ்சிடும். நாங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்ட போனால் மிச்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கணும் அதுக்கும் இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டுட்டோரியல்ஸ்ன்ற பேஜில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ, எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ, எந்த டூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே செட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உண்மையிலே இது ஒரு பெஸ்ட்டான டூலாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இது பெஸ்ட்டான டூலாக இல்லையானதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி விண்டோஸ் யூஸர்ஸ்க்காகவும் ஆண்ட்ராய்டு யூஸர்ஸ்க்காகவும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி அப்லோட் பண்ண ஒரு சில வீடியோஸை மேலே ஐகார்டில், அதாவது இப்போ இது நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகுது, இதில் கொடுத்துருவோம். இதிலே இந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன ஏதுன்றதே வீடியோ எப்படி நல்லா இருக்குதா இல்லையா, இன்னும் எப்படி வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ இன்னும் எப்படிப்பட்ட வீடியோஸ் போடணும்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ நண்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்னென்ற நான் உங்கள் சரண்டிப் தமிழன். டேக் கேர். ஏமானில்லா.